لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. இறைவன் தனது இரண்டு வல்லமையை வெளிப்படுத்துகிறான் என்பது அவனது தொன்று தொட்ட நடைமுறையாக இருந்து வருகிறது. அதன் மூலமாக ஏகத்துவத்தின் பக்கம் உலகத்தை கொண்டு வருகின்றான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் முதல் வல்லமையாக இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத் விதைக்கப்பட்டது. இறைவனின் வாக்குறுதிக்கிணங்க ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த ஜமாஅத்தை ஹிலாஃபத் என்ற அருளை கொண்டு மேன்மைப்படுத்தினான். பிறகு அன்னாரின் உண்மையான நேசர், பையத் செய்தவர்களில் முதன்மையானவர், முதலில் ஹிஜ்ரத் செய்தவர் ஹசரத் மௌலானா ஹக்கீம் நூருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹிலாஃபத் அரியணையில் அமர்த்தினான். ஹலீஃபாக்களின் மேன்மைமிகு ஆன்மீக தலைமையில் அஹ்மதியா ஜமாஅத் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அருளுக்குரிய காலத்தில் 1910ஆம் ஆண்டு காதியானில் மக்களின் குடியமர்வை கவனத்தில் கொண்டவாறு அஹ்மதியா மொஹல்லாவிற்கு வெளிப்புறத்தில் ஒரு புதிய மொஹல்லாவை உருவாக்கினார்கள். ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மொஹல்லாவிற்கு தாருல் உலூம் என்று பெயரிட்டார்கள். 5ஆம் தேதி மார்ச் மாதம் 1910ஆம் ஆண்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மொஹல்லா தாருல் உலூமில் ஒரு புதிய மஸ்ஜிதுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அதற்கு மஸ்ஜித் நூர் என்று பெயர் வைக்கப்பட்டது. உருக்கமான துஆவுடன் ஹுசூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது அருளுக்குரிய கரத்தால் மஸ்ஜிதின் அடிக்கல்லை வைத்தார்கள். பின்பு செங்கல் குவியல் மேல் அமர்ந்து கொண்டு ஞானமிகு உரை நிகழ்த்தினார்கள். மஸ்ஜிதின் அஸ்திவாரத்துடன் தாருல் உலூம் மொஹல்லாவின் மக்கள் குடியமர்வு துவங்கியது. 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1910ஆம் ஆண்டு மஸ்ஜிதின் ஓர் அறை கட்டப்பட்டு விட்டது. அப்போது ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஸ்ர் தொழுகையுடன் இந்த மஸ்ஜிதை திறந்து வைத்தார்கள். தொழுகைக்கு பிறகு ஹுசூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது ஆத்மார்த்தமான தர்ஸில் சத்தியம் செய்து கூறினார்கள், நான் இந்த மஸ்ஜிதின் அஸ்திவாரத்தை அல்லாஹ்வின் திருப்திக்காக வைத்துள்ளேன், மேலும் இறை எச்சத்தின் அடிப்படையில் வைத்துள்ளேன். மேலும் எந்த மஸ்ஜிதின் அஸ்திவாரம் இறை திருப்தியின் அடிப்படையில் வைக்கப்படுகின்றனதோ அது உறுதிமிக்க மஸ்ஜிதாக ஆகின்றது. மஸ்ஜித் நூர் கட்டுமான பணியில் சுமார் 5000 ரூபாய் செலவானது. இதற்காக ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கட்டளைக்கிணங்க ஹசரத் மீர் நாசிர் நவாப் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜமாஅத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சந்தா வசூல் செய்தார்கள். மஸ்ஜித் நூரின் உட்பகுதி 1320 சதுர அடி ஆகும். இமாமின் மெஹராப் பகுதியை தவிர்த்து 5 வரிசையில் தொழுகையாளிகள் நிற்கலாம். இந்த மஸ்ஜிதின் உட்பகுதியில் ஏறக்குறைய 250 நபர்கள் தொழலாம். மஸ்ஜிதின் முற்றம் மிக விரிவானதாகும். இதனை 1912 மற்றும் 1913ஆம் ஆண்டிற்கிடையில் தயார் செய்தார்கள். 57 சதுர அடியை கொண்ட இந்த முற்றத்தில் 1913ஆம் ஆண்டிலிருந்து 1923ஆம் ஆண்டு வரை காதியான் ஆண்டு மாநாடும் நடைபெற்று வந்தது. மஸ்ஜிதின் முன்புறமாக உயரத்தில் ஒரு டோம் கட்டப்பட்டுள்ளது. டோமின் இருபுறமும் சிறு அளவிலான மினார் உள்ளது. இதே போன்று முன்புறமாக உயரத்தில் இரு கரையோரமும் 2 மினாராக்கள் உள்ளது. மேலும் காதியானில் உள்ள மஸ்ஜித் நூர் 2வது ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என்ற பாக்கியத்தையும் பெற்றுள்ளது. ஹசரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பிறகு 14ஆம் தேதி மார்ச் மாதம் 1914ஆம் ஆண்டு அனைத்து அஹ்மதிகளும் மஸ்ஜித் நூரில் ஒன்று கூடினார்கள்.
ஹஸ்ரத் நவாப் முஹம்மது அலி கான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மஸீஹ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உயிலை படித்து காட்டினார்கள். பிறகு ஹுசூர் அவர்களின் உயிரின் அடிப்படையில் யாரேனும் ஒருவரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இதை கேட்ட மௌலவி சையது முகமது அஹ்சன் சாஹிப் அம்ரூஹி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெயரை முன்மொழிந்தார்கள். இரண்டாவது ஹலீஃபாவிடம் பையத் செய்வதில் அஹ்மதிகளுக்கு எந்த அளவு உணர்வு இருந்தது என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு சென்றனர். ஒரு சிலர் அன்னாரின் கரத்தை பிடித்து கொண்டார்கள். 2500க்கும் மேற்பட்ட மக்கள் கூட்டத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை மற்றும் உற்சாகத்தின் ஓட்டமும் வேகமும் இருந்தது என்றால், நதியின் அலைகளிலும் கடல்களின் ஆர்ப்பரிக்கும் அலைகளிலும் இதுபோன்ற வேகம் இருக்காது. இறை உதவி மற்றும் ரப்பின் ஆதரவின் இந்த மகத்தான காட்சியானது இதே மஸ்ஜிதில் தான் தோன்றியது. ஹிலாஃபத்தின் ஒளியின் மின்மினி பூச்சிகள் திருக்குர்ஆன், ஹதீஸ் மற்றும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுக்கு கட்டுப்பட்டவாறு ஹிலாஃபத்துடன் பற்றோடு இருப்பதற்கான உறுதிமொழியை இதே மஸ்ஜிதில் எடுத்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த மஸ்ஜித் தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டது. ஆனால் 4வது ஹிலாஃபத் காலகட்டத்தில் மீண்டும் 1990ஆம் ஆண்டு இந்த மஸ்ஜித் திறக்கப்பட்டது. அதன் பிறகு இங்கு ஜுமா தொழுகையும் நடத்தப்பட்டு வந்தது. 2005ஆம் ஆண்டு சையதுனா ஹஸ்ரத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதுல்லாஹு தஆலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் தனது அருளுக்குரிய காதியான் சுற்றுப்பயணத்தின் போது மஸ்ஜித் நூரையும் மேற்பார்வையிட்டார்கள். ஹிலாஃபத் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் கீழ் 27ஆம் தேதி மே மாதம் 2008ஆம் ஆண்டு காதியானில் உள்ள தாருல் மசீஹிலிருந்து மஸ்ஜித் நூர் வரை அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இச்சமயம் மஸ்ஜித் நூரில் சிறப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. பிறகு கூட்டு துவாவும் செய்யப்பட்டது. 5வது ஹிலாஃபத்தின் அருளுக்குரிய காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் 2017ஆம் ஆண்டு மஸ்ஜித் நூரை முழுமையான முறையில் புதுப்பிப்பதற்கான பணி துவங்கியது. மஸ்ஜிதின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சுவரில் வாட்டர் ப்ரூஃப் செய்யப்பட்டு புதிதாக பூசப்பட்டு வண்ணங்கள் அடிக்கப்பட்டன. மஸ்ஜிதின் முற்றத்தில் டைல்ஸ் பதிக்கப்பட்டன. இதன் மூலம் மஸ்ஜித் நூர் மேலும் அழகிய தோற்றத்தில் காணப்பட்டது. காதியானில் உள்ள மஸ்ஜித் நூர் இன்றும் கூட மிக எளிய முறையில் இருக்கின்றது. எந்த மேன்மை மிகு குறிக்கோளுக்காக உலக அளவில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத் மஸ்ஜிதுகளை கட்டுகின்றதோ, அல்லாஹ் தஆலாவின் அருளினால் மஸ்ஜித் நூரும் அதே குறிக்கோளை ஹலிஃபாமார்களின் மேன்மை மிகு தலைமையில் நிறைவேற்றி கொண்டு செல்கிறது. மேலும் இறை திருப்தி மற்றும் அருளை ஈர்ப்பதற்கு காரணியாக இருந்து வருகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா